Hi மக்களே, the most weighted Rayan finally released. படம் எப்படி இருக்கிறது? ராயன் தனுஷை ஒரு விஷயத்தில் அவரோட ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கதை ரெடி பண்ணோடனே பெஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டாக அவங்கள பிக் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சார், ஓம் பிரகாஷ் சார் கேமராமேன் அண்டு ஆர்ட் டைரக்டர் அண்டு பீட்டர் ஹெயின். ஸோ இவங்க 4 பேரும் படத்தை அசால்ட்டாக சுமந்துட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். இது எந்த மாதிரி ஜோனர் அப்படின்னா, கொஞ்சம் சீரியஸான படம். வட சென்னை, புதுப்பேட்டை இந்த மாதிரி பார்த்தவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான். கொஞ்சம் அங்கங்கே லைட் காமெடி இருக்குது, அதர்வைஸ் கொஞ்சம் சீரியஸான சப்ஜெக்ட் தான். ஸோ வட சென்னை இந்த மாதிரி படங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. அதோட தனுஷோட ஃபேனுக்கு இது ரியலி செம்ம ட்ரீட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தியேட்டரில் வந்திருந்தவங்க எல்லாம் ஐ திங்க் தனுஷோட ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன். தே என்ஜாய் லைக் எனி திங். ஸோ இதே படத்தோட ரிசல்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் ஏஆர் ரஹ்மான் சார். என்னங்க சொல்கிறது, மனுஷன் பாட்டை சொல்கிறதா, அந்த பிஜிஎம்மை சொல்கிறதா, இல்லை அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் அப்படியே இழைச்சிருக்காருங்க. படத்தை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். தலைவன் தாங்க மிரட்டியிருக்காரு. போய் உண்மையாலுமே படத்தை பார்க்குறவங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ரஹ்மான் சாரை கொண்டாடுவீங்க. கம் டு கேமராமேன், என்ன சொல்கிறதுங்க, கேமரா ஒர்க்கு பா, அந்த படத்தோட ஃபீலு, அந்த ஒரு அவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்காரு ஆர்ட் டைரக்டரு. அதை செட்டுன்னே நம்ம ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ண மாட்டோம். உண்மையாலுமே அப்படி ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிறோங்கிற ஃபீலை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிரட்டியிருக்காரு. சூப்பர் ஒர்க்கு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் ரசித்தேன். தனுஷ் ஒரு பக்கம் அவர் கதை சொல்லிட்டு போகிறாரு, ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பக்கம் மியூசிக்கில் கதை சொல்லிட்டு வர்றாரு. பட் கேமராமேன் அங்கங்கே அவரும் கதை சொல்கிறாரு. என்ன ஃப்ரேமிங் தெரியுமா, அப்படியே ரசித்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சூப்பர் ஒர்க்கு சார். ஓம் பிரகாஷ் சார், நான் ஆல்ரெடி உங்கள் ஃபேன், பட் திஸ் இஸ் ரியலி அமேசிங் அவுட்புட். சூப்பர் ஒர்க்கு. ஸோ பீட்டர் ஹெயின் சார், என்னத்தை சொல்கிறது, கொஞ்சம் அடிதடி கொஞ்சம் ஜாஸ்தி தான். கொஞ்சம் ஹாரர் கொஞ்சம் நிறைய அங்கங்கே இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் அடிதடி அந்த மாதிரி மூவி தான். அதுக்கு கரெக்டான ஹெயின் சார். ஸோ எக்ஸ்பெஷலி அந்த ஒரு சீன், அந்த ஒரு ஃபைட்டு நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரவணன் சாரை மர்டர் பண்ணுற சீனு, தலை தனுஷ் ரசிகர்லாம் எவனும் சீட்லேயே இல்லை. அந்த மாதிரி மிரட்டிட்டாங்க தேட்டரை. அப்படியே அலறிடுச்சு தேட்டர் அந்த ஃபைட்டுக்கு. நான் ஒரு கோரியோகிராஃப், ஸ்டண்ட் கோரியோகிராஃப். சூப்பர் சார் பீட்டர் ஹெயின் சார். ஓகே, தென் நம்ம ஆக்டர்ஸ் லிஸ்ட்டில் வருவோமே. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தனுஷ் தான் நடிக்கிறதே பெரிய வேலை. இதில் எழுதி கதவசனம் எழுதி அடுத்தவனை நடிக்க வச்சு அவனுக்கு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஆர்டிஸ்டோட சாயல் அவர் மேலே வராமல் அவர் ஒரு புது பாணியில் ஒரு படத்தை நடிக்கணுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அசுரன் தனுஷ் தான் சொல்லணும். எப்படி நம்ம எஸ்ஜே சூர்யாவை அரக்கன் நடிகர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அசுரன் நடிகர் தனுஷ். அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. படத்தை அட்ரஸுமா மனுஷன் நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி செதுக்கியிருக்கார். அங்கங்கே ஃப்ளாஸ் இருக்குது, நிறையா ஃப்ளாஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் பார்த்துனே இருக்கலாங்க. சம்வேர் நம்ம டெட்லைன் இருக்குது, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவுட்புட் கொடுக்கணும். நம்ம இங்கேருந்து உட்காந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பாவம், அவ்வளோ பேர் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. அதை வி ஷுட் ரெஸ்பெக்ட் தட். ரியலி கிவன் அந்த டைம் சூப்பராக பண்ணியிருக்காரு தனுஷ். ஆஸ் அ டைரக்டராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, சோழர் பரம்பரையில் சத்யராஜ் ஒரு டைலாக் சொல்வார், அது மாதிரி கஸ்தூரி ராஜா சார் பரம்பரையில் செல்வராகவன் சார் அண்டு தனுஷ் கஸ்தூரி ராஜா இன்னொரு டைரக்டர் அவங்க பரம்பரையில் ரெடி ஆகிட்டாங்கன்னு தைரியமாக சொல்லலாம். மிரட்டியிருக்கார் ரியலி. ஸோ செல்வராகவன் ஆடியோ லான்ச்சில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், இந்த படத்தை நான் எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு எடுத்திருக்க மாட்டேன்னு. தட் இஸ் ட்ரூ. ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தனுஷ். ஆஸ் அ டைரக்டராக யூ ஹவ் டன் அ குட் ஒர்க் தனுஷ். ஐ அப்ரிஷியேட் யூ. எஸ்ஜே சூர்யா எங்கேருந்து தான் இந்த மனுஷனுக்கு இப்படி நடிக்க வருதோ, யார் இந்த பேர் வச்சாங்கன்னு தெரில. நடிப்பு அரக்கன், உண்மையாலுமே அரகர் தாங்க அவர். படத்தில்
ஹியூமர் ரியலி ஒரு சில இடத்துல சீரியஸாக பேசும்போதே ஹியூமர் பண்ண முடியுங்கிறது நம்ம வந்து எஸ்ஜே சார்கிட்ட தான் கற்றுக்கணும். மிரட்டியிருக்கார் படத்தில் உண்மையாலுமே ரொம்ப ஸ்டைலாக சூப்பராக ஒரு மாதிரி வித்தியாசமான எஸ்ஜே சூர்யாவை தனுஷ் காமிச்சிருக்காரு நமக்கு. நீங்கள் எல்லாருமே எஸ்ஜே சூர்யாவை 100% என்ஜாய் பண்ணுவீங்க. தனுஷ் சீனில் வர்றப்போ எந்த அளவுக்கு விசில் அடித்தானுங்களோ அந்த அளவுக்கு எஸ்ஜே சூர்யாவை காமிக்கிறப்போ விசில் அடிக்கிறாங்க. மிரட்டிட்டார் எஸ்ஜே சூர்யா சார். சார் நானும் உங்களோட பயங்கரமான ஃபேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க போங்க. அப்புறமா வரலட்சுமி எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. அதாங்க அந்த ஃபைன் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, சும்மா அப்படி ஒரு ஃப்ரேம் வந்துட்டு போனால் கூட மனசில் நிற்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுறது. அதெல்லாம் வரலட்சுமி சான்ஸே இல்லை. இன்னொன்று கொஞ்சம் நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். வரலட்சுமி என்ன வந்து நம்ம கொஞ்சம் வைலண்ட்டாகவே பார்த்து பழக வரலட்சுமி அவங்கள சரத்குமாரை அவங்களும் அடி தடின்னு இறங்குவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் தலைவிக்கு அந்த மாதிரி ஒன்றும் பெரிய ரோல் கொடுக்கல. ஸோ மேபி இதோட பார்ட் 2 வந்துச்சுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு அடிதடி வரலட்சுமி சரத்குமாரை. சூப்பர் ஒர்க். பிரகாஷ் ராஜ் சார் தலைவா, உங்களை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. பட்டு எப்படி பிரகாஷ் ராஜ் சார் இப்படி சீரியஸாக ஒரு தனுஷ் டிசைன் பண்ணியிருக்காருன்னு தெரில. பட் சூப்பர் ஒர்க்குங்க, ரொம்ப சீரியஸ். அண்டு வடிவேல் பாஸில் சொன்ன ஸ்பாட் பனிஷ்மெண்ட் போலீஸ்கார். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கதையெல்லாம் ஃபுல்லாக சொல்ல முடியாது, அதனால் இல்லைன்னா பாவம் எல்லாம் மக்கள் போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுறோங்கிறத நான் சொல்லாமல் இருக்கேன். சூப்பர் ஒர்க்கு. சரவணன் அமேசிங் ஒர்க் ரியலி. அந்த ஒரு இன்டென்ஸ் ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சரவணன். அவரோட கேரக்டரை மிரட்டியிருக்காரு. ஒரு தாதா ஃபீலை நமக்கு அவர் பார்க்கும்போது அந்த ஃபீல் உண்மையாலுமே வந்து சரவணனை இப்படி யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ சீரியஸாக. ஏன்னா ஃபன்னியாக பார்த்தா பழக்கம். இதில் வந்து மிரட்டியிருக்கார் தலைவர். உண்மையாலுமே அந்த கேஸ்டிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காருங்க தனுஷ் ரியலி. ஏன்னா அவர் நிறைய டேரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ சைட் பை சைடு வந்து ஐ திங்க் இந்த டேரக்டர் தனுஷும் ஹோம்ஒர்க் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இல்லைனா இவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஹி ஹஸ் டன் ரியலி கிரேட் ஒர்க். தென் அந்த 4 பேர் யார் யார்? தனுஷ், அவரோட தங்கச்சி துஷாரா, சந்தீப் கிஷான் ஐ திங்க், அண்டு காளிதாஸ். அது ஒரு மாதிரி மிரட்டியிருக்காங்க. நல்ல ரோல் ரியலி. ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க ரோலை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. துஷாரா உண்மையாலுமே அவங்க ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ரோல் கிடைக்கிறதுக்கு ஷி ஷுட் பி லக்கி இனஃப். செம்ம டெப்த்தான கேரக்டரு, அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க ரியலி. நிறையா உழைச்சிருக்காங்க அந்த படத்துக்காக. செம்ம ஒர்க்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க துஷாரா. சந்தீப் கிஷன் அவர் உண்மையாக அந்த ஒரு பார் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு பழைய காலத்து பாட்டை போட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பார் காதலியை நினச்சி. அதெல்லாம் உண்மையாலுமே என்ன சொல்கிறது, அது எந்த காமெடியில் சேர்க்கறதுன்னு தெரில. அந்த மாதிரி காமெடி அது. ஒரு மாதிரி நல்ல மனுஷன் ரசித்து பண்ணியிருக்காரு. அவர் ரோல் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அபர்ணா பாலமுரளி மிரட்டியிருக்காங்க படத்தில். அவங்களோட லைஃப் அப்படியே பார்க்குற நமக்குலாம் சரி இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு தோணும் பசங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மிரட்டியிருக்காங்க படத்தில். ஸோ அப்படியே என்ன கேஷுவலாக உண்மையாலுமே அது அப்படியே அவங்களுக்கு நேச்சுரலாக வருது போல் அந்த ஆக்டிங். ஸோ அந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் காளிதாஸ் அவர் கொடுத்த ரோலை அவர் சட்டிலாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எமோஷன் சீன்ஸ்லாம் உண்மையாக காளிதாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு தேர்ச்சி தெரியுது அவரோட ஆக்டிங்கில். அண்ட் த ஒன் அண்ட் ஒன்லி செல்வராகவன், த கிரேட் டிரெக்டர். ஆக்டராக என்ன பண்ணியிருக்காரு, தனுஷ் எப்படி பெண்ட் எடுத்திருக்காரு படத்தில். உண்மையாலுமே அந்த அண்ணன் தம்பி கெமிஸ்ட்ரி நிறைய இடத்துல ஃபீல் ஆகுது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நம்ம செல்வராகவனை நிறையா பார்த்துருக்கோம். பட் இதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் செல்வராகவனை தனுஷ் காமிச்சிருக்காரு. அதுக்கு மெயின் செல்வராகவனும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. நான் எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்லாம் சொல்லாமல் சின்சியராக சீரியஸான எஃபர்ட் போட்டிருக்காரு. அது படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பளிச்சுன்னு தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு உண்மையாலுமே செல்வராகவன் சார். அமேசிங். ஓவரால் படம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் சீரியஸான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. தனுஷோட ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டுங்க. என்ஜாய் பண்ணுவீங்க தேட்டரில். உண்மையாலுமே தேட்டரில் அதாவது படம் போர் அடிக்கணும்னு சொல்ல மாட்டேங்க. படம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு சீனுமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் கொண்டு போயிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அதுவும் மிரட்டியிருக்காரு ஒவ்வொரு சீன். அந்த ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கே நம்மளை வந்து ஃபுல் படத்தை பார்க்க வச்சிரும். அந்த அளவுக்கு செம்ம இன்டென்ஸாக பண்ணியிருக்காங்க. சூப்பர் படம். ராயன்
அவர் பெரிய மாயன். அவர் நம்மளை எல்லோரும் ஒரு மாய வலையில் போட்டு ஆட்டி வச்சுருவார். போங்க இந்த வீக்கெண்டுக்கு நல்ல ஒரு படம், சூப்பராக இருக்கும், நல்ல மாஸ் படம், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தனுஷ், குடோஸ்.